Hi students, நாம் இப்போ 11th மேக்ஸில் வால்யூம் 2ல சாப்டர் 7, 8, 9 அதில் இருக்கிற இம்பார்ட்டன்ஸ் 2 மார்க் 3 மார்க்ஸ்லாம் இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் நியூவாக இருந்தால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வீடியோக்கு போகலாம். ஏற்கனவே நான் வால்யூம் 1, வால்யூம் 2க்கு இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ்லாம் போட்டிருக்கேன். வால்யூம் 1க்கு இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் போட்டேன். இது வால்யூம் 2ஓட இம்பார்ட்டன்ட் 2 மார்க்கு 3 மார்க்ஸு. பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் சம்மு ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் 7.1ல இது வந்து மேட்ரிசஸ் 7th சாப்டர் வந்து மேட்ரிசஸ். ஃபர்ஸ்ட் சம், செகண்ட் சம், தேர்ட் சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு 20, 21, 22, 23. அப்புறம் செகண்ட் எக்ஸசைஸ் 7.2ல 5, 6, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21 எல்லாம் இம்பார்ட்டன்ட் சம்மு. 7.3 கொடுக்கல நான், அது வந்து ஃபேக்டர்ஸ் தேரும். அதில் இருக்கிறது எல்லாமே பெரும்பாலும் 5 மார்க்ஸ் தான். 7.4 அதில் 1, 2, 3ல ஒரு 3 சம் இருக்கும், 4ல ஒரு 2 சம் இருக்கும், 5th சம் எல்லாம் இம்பார்ட்டன்ட். அடுத்தது 8th சாப்டருக்கு வரும். 8th சாப்டர் வந்து வெக்டர், சரிங்களா? 8.1ல ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு, 7th, 8th, அப்புறம் 10th சம்மு. அப்புறம் 8.2ல 1, 2, 3, 4, 5, 8, 11, 12, அப்புறம் வந்து 16 அது. அடுத்தது 8.3 அதில் வந்து 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 10, 11, 12, 13, 14. 8.3ல கொஞ்சம் நிறைய சம்ஸ் இருக்கு, அதெல்லாம் சின்ன சின்ன சம்ஸ், சரியா? அதனால நல்லா தரவா படிச்சுங்க. அப்புறம் 8.4ல 1, 2, 3, 4, 7, 8, 9, 10. அப்புறம் 9.2 9th சாப்டர் லிமிட்ஸ் கண்டினியூட்டி, அதில் சரிங்களா? தொடர்ச்சித்தன்மை, எல்லைகள் தொடர்ச்சித்தன்மை, அந்த சாப்டர்ல 9.2ல ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு, சரிங்களா? ஃபர்ஸ்ட் 9.3ல ஃபர்ஸ்ட் சம், அதில் ஒரு 2-3 சம் இருக்கும், படிச்சுங்க. 9.4ல 1, 2, 7, 8, 12, 13, 14, 15, 17, 25, 26. அப்புறம் 9.5ல 1, 2, 2ல ஒரு 2-3 சம் இருக்கும், 3ல ஒரு 2-3 சம் இருக்கும், 12, 13, 11, அப்புறம் அதில் 4, 5, 7, 8 அதெல்லாம் இம்பார்ட்டன்ட் சம் எக்ஸசைஸ் 9.5ல, சரிங்களா? அடுத்தது இது பூரா எக்ஸாம்பிள் சம், பாக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கேன், அது பூரா எக்ஸாம்பிள் சம், சரிங்களா? இங்க பார்க்கலாம். 7.2 எக்ஸாம்பிள் 7.2, 7.3, 7.7, 7.8, 7.9, 7.16, 7.17, 7.20, 7.21, 27, 28, 7.32, 7.33 இது வரைக்கும் 7th சாப்டர், சரிங்களா? அடுத்து 7.34 வரைக்கும் 8ன்னு ஆரம்பிச்சுன்னா அது வந்து 8th சாப்டர். 8.1, 8.3, 8.4 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 8.5, 8.6, 8.7, 8.8, 8.11, 8.12, 8.13, 8.14, 8.15, 8.16, 8.18, அப்புறம் 20, 21, 22, 23, 24, 25 வரைக்கும் இம்பார்ட்டன்ட். அடுத்து 9.1 இது வந்து 9th சாப்டர் எக்ஸாம்பிள் 9.1, 2, 3, 4, 5, 7, 9.8, 11, 11, 9.14, 9.15, அப்புறம் 9.17 இங்கே எழுதியிருக்கேன், 9.18, 9.19, 9.20, 9.22, 9.29, 9.30, 9.37, 9.39 இந்த சம்லாம் படிங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், சரிங்களா? நீங்கள் வந்து மேக்ஸில் 100க்கு 100 100க்கு 100 எடுக்கணும்னா நீங்கள் எல்லாமே படிச்சு தான் ஆகணும். புக்கில் இருக்கிற எக்ஸாம்பிள் சம்ஸ், எக்ஸசைஸ் சம்ஸு, டெஃபினிஷன்ஸு, ஒரு ஃபார்முலா விடாமல் தரவு பண்ணணும், அப்புறம் ப்ராப்பர்ட்டிஸ் அதெல்லாம் கூட நல்லா தரவு பண்ணணும். அப்போ தான் 100க்கு 100 எடுக்க முடியும். இம்பார்ட்டன்ஸ் மட்டும் படிச்சிங்கன்னா ஒரு 80க்கு மேலே எடுக்கலாம், பை லக் 90 கூட எடுக்கலாம், 90க்கு மேலே கூட எடுக்கலாம், சரிங்களா? 1 மார்க்கில் தரவு பண்ணியிருக்கேன். இம்பார்ட்டன்ட் மட்டும் படிச்சிங்கன்னா 80க்கு மேலே எடுக்கலாம், சரிங்களா? அதுவும் இம்பார்ட்டன்ஸ்னா ஒன்று கூட விடக்கூடாது, எல்லா சம்ஸையும் படிக்கணும், தரவா படிக்கணும், சரிங்களா? இது அப்படியே நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க, இதெல்லாம் புக்கில் குறித்து வச்சு நல்லா தரவா படிங்க, சரிங்களா? ஃபர்ஸ்ட் வால்யூம், செகண்ட் வால்யூம் எல்லாமே கொடுத்துருக்கேன், எல்லாத்தையும் எல்லா வீடியோவையும் பாருங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், பாய்.